ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸை டெல்லி ஃபெரோசா கோட்டால அவங்களோட க்ரௌடுக்கு முன்னாடியே வச்சு 75 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 81 பால் ஸ்பேரில் வச்சு சம்பவம். அது சாதா சம்பவம் கிடையாது. யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் பவர் பிளேயில் 36 பால் போடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25-27 டாட் பால்ஸ் போடுறாங்க. லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோரை இந்த ஐபிஎல்ல கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு டெய்ல்ன்றதுல பவர் பிளேக்குள்ளே வர வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு அப்படி ஒரு ஸ்கோர் கார்டை நீங்கள் 2 பேரும் கண்ணில் காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஆர்சிபியோட ஈரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் ஆர்சிபியோட சக்ஸஸுக்கு காரணமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சீசனாக இருக்கிறது. அவங்களோட பேட்டிங், அவங்களோட அப்ரோச், அவங்களோட இன்டென்ட் அது ஒரு பக்கம். அப்படின்னா நான் பவுலிங்கை நான் சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா, விராட் கோலியோட கேப்டன்ஸில் இந்த 2018, 19 இந்த 20 இந்த காலகட்டங்களில் வந்து செக்கிடுகிற மாடு மாதிரி கோலி மட்டும் அந்த டீமில் அடிச்சுக்கிட்டு இருப்பார். கீழே அப்பப்போ தான் டிவிலியர்ஸ் அடிப்பார்னு கூட வச்சுக்கோங்க. கீழே பவுலிங்கில் திருப்பி பார்த்தா சஹல் வந்து போடுவார், இல்லை பவர் பிளேயில் உமேஷ் யாதவ் போட்டு போவார், தவிர யாரும் இருக்கவே மாட்டாங்க. இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சிருக்கிறதுனா அது ஆர்சிபி தான். இங்கே புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட் சேர்ந்து கிள்ளி பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் இருக்குது. அப்படின்னா அன்றைக்கி ஜிடிக்கு ஒரு பக்கம் இமாலய ஸ்கோரை நோக்கி போயிடுவாங்களோ, சாய் சுதர்ஷன் நடந்து அடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது டெத் ஓவரில் வந்து சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சீசனில் எத்தனை டீமுக்கிட்ட அந்த பவுலிங் பேர் இருக்குது, சரி இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கையை விரிச்சிருவீங்க. ஆனால் இவங்ககிட்ட இந்த 2 பவுலிங் பேர் இருக்கும்னு எனக்கு தோணுது. சுயேஷ் சர்மா, குருல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், இந்த 2 பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஓவர். இடையில ராசிக் ஸ்லம்தரும் வந்து எஃபெக்டிவாக இருந்துட்டு போறாரு. இவங்க இந்த வருஷம் 8 மேட்ச்ல 3 தடவை ஆப்போனண்ட்டை ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சை 9 விக்கெட் இவங்க எடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த மேட்ச்சில் ஆல் அவுட் பண்ணலை அப்படின்னா செம்மையாக வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்போனண்ட்டை பார் ஸ்கோருக்கு மேலே அவங்க தாண்ட விட்டுருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச். இப்படின்னே இவங்களோட பவுலிங் அட்டாக் வையால அட்டாக் தாண்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களோட அந்த 49ங்கிற துயரம் துருத்திட்டு வந்துகிட்டு இருக்குது. அதையும் இந்த பவுலிங் அட்டாக் இன்றைக்கி நினச்சா முறியடிச்சிருந்துருக்கலாம். பட் விரைவில் முறியடிச்சுவாங்க நினைக்கிறேன். இந்த சீசனுக்குள்ளே முறியடிப்பாங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆர்சிபி எப்பவுமே ஆப்ஷனில் போயிட்டு மேலே மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கீழே ஒன்றுமே இருக்காது பேஸ்மெண்ட். பட் இந்த தடவை பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது பவுலிங்கு. அதனால் மேலே பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் திருக்க விட்றாங்க.